இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்டர்நேஷனலா உலகம் முழுக்கவே அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு. அறிவுசார் சொத்து அதனுடைய உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு. பொதுவாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, அல்லது பப்ளிக்கு சரி, அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா என்னன்னு ரொம்ப விவரமாக தெரியல, அல்லது அவங்க தெரிஞ்சுக்க விரும்பல, அவங்களுக்கான தகவல் கிடைக்கல. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த வழக்கு இப்ப ஆரம்பிச்சது இல்லை, இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சதுல 2014 வந்து ஆரம்பிக்குது. 2017 எஸ்பிபி அவர்கள் பாடக்கூடாதுன்னு இளையராஜா அவர்கள் சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பெரிய பெரிய டிபேட்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கோர், இந்த பிரச்சனையுடைய மையம் அல்லது இந்த பிரச்சனையுடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பாடல் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு பாடலை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக உலக சட்டம் அணுகுகிறது. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு சட்டங்களும் அதை ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக அணுகுகிறது. அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு 3 பேர் உரிமை கொண்டாடலாம். ஒரு பாடலுக்கு 3 பேர் உரிமை கொண்டாடலாம். அதனுடைய ஓனர், ஆடியோ ஓனர், அடுத்தது இசையமைப்பாளர், அடுத்தது அதனுடைய ஆத்தர் அப்படிங்கக்கூடிய பாடல் ஆசிரியர். இந்த 3 பேர் மட்டும்தான் ஒரு பாடலுக்கான இந்த காப்பிரைட்ஸ் உரிமையை கோர முடியும். மற்றவர்களுக்கு அதில் எந்த பங்கும் இல்லை அப்படின்னு இன்டர்நேஷனல் காப்புரிமை சட்டம் சொல்கிறது. மற்றவர்கள் யாருக்கும் இதில் பங்கு இல்லை. பாடகர்களுக்கு பங்கு இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு பங்கு இல்லை, யாருக்குமே பங்கு இல்லை.